யாருக்கிட்ட எந்த சபையில் பேசணும், எப்படி பேசணும்? சபை 101 1000 1ஆம் உலகன் பாட்டை பதில் 1000 பொன்னமலை கண்டா மலைக்கிழமை கணவன் கோடிக்கொள்வன் ஒன்றென்றால் ஒன்றரு பாண்டியன் சபையில் யார் பாடுறது? எப்படி சொல்றாரு? கிராய சொல்லிக்கிறா அவ பிராட்டி வளைக்கொடியார் இருக்க வழியாரை வரவழைத்த கல்வி வளைக்கிறது தாண்டிய கைக்கூலி யாரு வழங்குங்க? யாரு வளைக்கொலையான் இருக்க வழியாரை வரவழைச்சு அப்பாய் பயிர் கொண்டாந்து ஏற்றோடும் வழக்கு பண்ண ஒருத்தர் இருப்பான், அவன் பெரிய வருஷம் உண்டு பையனா இருப்பான். வளைக்கொலையான் இருக்க வழியாரை வரவழைச்சு கல்வி வளைக்குதலை தான் பேசும் கைக்கூலி சுத்தமும் தானும் சுழைமடைந்த மன்னர்கள் இச்சம் போல் என்றால் சபடா சபையை என்னென்ன பேசணும்? தாங்கி வந்திருக்கும்படியான வேணும். நான் யார் தெரியுதா? நாங்கள் சபையில் இதே கொல்லிமோட் கேட்டா பேசுகிறோம். சபையில் பேசுகிறேன் எனக்கு ஏண்டா கொல்லிமோட்டுக்காரன் பேசுகிற மாதிரி பேசுறீங்க? பேசுவேன். திருப்பாக்கடல் இருக்கு. என்ன பண்ண? யார் கொடுத்த சாபத்தில் இந்திரனுக்கு எல்லா சௌகரியங்களும் குறைஞ்சது? தூர்வாசர் கொடுத்த சாபத்தின் பிரகாரமாக அனைத்தும் குறைந்து இந்திரனால் இருக்கப்பட்ட நாராயணத்தில் ஓடி வந்து முறையிட்ட காலத்தில் என்ன பண்ணாரு? திரும்பிய பார்க்கிறத கடை வச்சாரா? என்ன போட்டு கிடைச்சாங்க? திருப்பார் கடலை பாண்டு பாகவும் இதெல்லாம் தெரிஞ்சா நீ நீ சால் பாடியே மிஸ்க்கு வேணாம், அதை ஊத்துன்னு போச்சு போ. மத்தியில் பணிவடம் பிடிக்குள் தும்பர் வானவர் காணவர் உடன் கடன்கிழமை கம்பமானது மன்னிய மத்திய கடலுடன் தனிய வெப்பராசியில் அவருடன் அவதரித்தார். யார் வந்து அவதரிச்சது? பகவான். அறிவில்லாத குட்டியே எங்க பரம்பரை, எங்க பரம்பரை போடுறா கைலாய பரமனா? கைலாய திருப்பாக்கடல் காரி மந்திரேரி மச்சு மச்சு வாசகி வடக்காய் கயிர் அசுரர் ஒருவன் தேவர் ஒருவன் அமிர்தம் இழுத்தாடுவோம். உள்ள என்னத்தை போட்டு இழுத்தான்? ஏங்க மெத்த போட்டு இழுத்தான். மத்து உள்ள என்னத்தை போட்டு இருக்குது? வெறும் மத்தை போட்டு இழுத்தா வருமா பருப்பு? ஏங்க மத்து போட்டதுக்கு கட்டினா தான் வரும். கடல் காரிடா வாசகி கயிறு. ஆமா. அசுரர் ஒருவன் அமரர் ஒருவன். ஆமா. அது கவுரு போட்டு இழுக்கிறான். ஆமா. இன்னத்தை உள்ள போட்டு கடிஞ்சானுவோம். அந்த கடலையே கட்டினானுவோம். கடலையே பொருள் வேணுமே இல்லையா? ஆமா. என்ன பொருள் உள்ள கிடந்தது? அது என்ன பொருள் அது சொல்ல தெரியாது. நீ ஏன்டா வேஷம் கட்டி வந்த? அந்த மாதிரி கடையும் போது வந்தவங்க நாங்க. அதுல யாரு என்னென்ன பிறந்தது? காமதேவன், கற்பகிருஷ்ணன், ஐராவதம், வெள்ளக்காரன் எல்லாம் என்ன பிறக்குது? இதெல்லாம் இடம் பிறக்குது. எல்லாம் பொன்மேடி எல்லாம் வீட்டுக்கு போறாங்க விடு. இந்த மாதிரி இந்த கம்சம் புரிந்திருக்கப்பட்ட காமதேவனை கற்பகிருஷ்ணம் ஐராவதம் பிறந்து வாழ முடியாத காலத்தில் இந்திரனுக்கு எத்தனை அம்சம்? எத்தனை தாதி பொண்ணு நடனமாடுறது? 22. ஆமா. 32 22 4 சொல்லாத. ரம்பை, குருசி, மேனகை, துளோதமை, நர்த்தினி, வாகினி, கந்தர்ப்பமாகி, சரசையில், சங்கீதில்லை, சீமந்தில்லை, சைனந்தில்லை 22 பொம்மைக்கும். அப்போ 4 ரம்பை, ஊர்வசி, மேனகை அவங்க எல்லாம் தலைப்பு முக்கியஸ்தர்கள். ரம்பை, ஊர்வசி, மேனகை 4 பேர் மட்டும் சொல்லிக்கிறோம். 22 நடன பெண்களுடைய மாமா. ஆமா. போயிட்டு எங்கப்படி சுமாதம் புரியுதோ? அது மாதிரி அரசமாக இருக்கப்பட்ட யார்? அமராவதி தலைவர். பஞ்ச முக்கோடி தலைவருக்கு தலைவர் அவன் இந்திரன். அசுரராஜ்ய தலைவர் சுரேந்திரன். ஆமா. ஏன் இதெல்லாம் உனக்கு சொல்லி நீ கரெக்டாக கவனமாக கேட்பங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்கிறேன் மச்சான். இல்லை நான் மச்சான் போச்சு சொல்றா மச்சான். தாரகம் சொல்லுவான். யாரும் தாரகம் அந்த தம்பி நல்ல கேட்டு சரி இருக்கட்டும். அதனால வேண்டி எதுக்கு அந்த கதை கொள்ளாமா இருக்க முடியாத காலத்திலே காசிவரும் 1000 பேர் அரவணைத்து விஜய் மந்திரம் போதிட்டு யார் யார் போனாங்க? சூரபத்மன், சிங்கமோகன், பாடுவோம் அரங்கன் எத்தனை பேர் வருவோம்? ஆமா. அவனு 6 பேர் 5 பேர் 5 பேர். எத்தனை அசுராக்கள் கோடி? எத்தனை கோடி? 66,000 கோடி. 33 கோடி தேவர்கள். அவர் 66 கோடி அசுரர்கள். அதுக்கு தலைவர் அசுரேந்திரன்.
இதுக்கு யாரு தலைவர் இந்திரன்? ஆமா இதெல்லாம் ஏன்னா அதில் சான்றுகள். அந்த மாதிரி இருக்கப்பட்ட காசிபர் என்ன பண்ணிட்டாரோ இத்தனை பொண்டாட்டி அவருக்கு 13 பெண்கள். யாருக்கு? காசிபருக்கு. தர்க்கனோட புள்ளிவோ ஏண்டா நான் அப்புறம் போகும் வந்து என்ன பேசுறேன்னா அவன் தான் வந்து ரிஷி. யாரு அவனுக்கு ஏன்டா 13 மனைவி? ஆமாண்டா தர்க்கம் கொடுத்துருக்காண்டா. காசிபருக்கு தர்க்கனுக்கு மறிமூடாச்சு. காசிபர் எவ்வளோ பையனுக்கு புத்தி இல்லை. கையில் புத்தி இல்லா கூட கூட்டாடுறான். இது நீ சொல்ற உனக்கு புத்தி இல்லை. எனக்கு தான் இல்லா கூட்டாடுறான். அத மாதிரி சண்டிக்கு 27 பெண்ணு. ஆமா சண்டிக்கு 27 பெண்ணு. சண்டோ 27 பெண்கள் ஒரே மனதார நேசிக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாத இருக்கணும். ஆமா யார் சொல்றது? மாமனார். ஒரு அதாவது ஒரு பொண்ணுக்கு இன்ஜினியர் செய்யக்கூடாது. 27 பெண்களை கொடுத்து 27 பெண்ணோடு ஒரு இல்லற வாழ்க்கை சுகமா நடத்துனா சொல்றார். மாமனார் வாழ்க்கை சந்திரன் கேட்டானா 26 பெண்கள் வீட்டுக்கு போவோம். 27 பெண் வீட்டுக்கு போக கூட காத்து கதிரவன் உதயமாயிடும். ஆமா முடிஞ்சு போனா என்ன ஆகுறது? இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்காரு பார்த்தா மோசம் வந்து போச்சு சொல்லி அப்பா கிட்ட போய் சொன்னான். சின்னவரா இருக்க ரேவதி சொன்ன காலத்தில் உன்னைய பார்த்தால் தச்சன் தண்டனை போர்வழிச்சு தண்டனை உத்தானாலும் இருக்கு. அடிபட்ட சந்திரன் தற்கனத்தில் அங்கே பயந்து சிவனுடைய சதாபாரத்தோடு மறைந்தான். தாரையை கூடி சந்தனுக்கு புதன் பிறந்தான். புதனுக்கு பூர்வன், பூர்வனுக்கு ஆய்வு, ஆய்வுக்கு நைசன், கேதிக்கு அஸ்தன், அஸ்தனுக்கு திடன், திடக்கு நீலன், நீலன் உருசேனன், உருசேனுக்கு அரிசகன், அரிசகனுக்கு திடவான், திருவாழ்குமாரி. இந்த மாதிரி உள்ள பார்க்கணும். அதுங்காட்டும் அம்மா எத்தனை பேர் தான் பண்ணீங்க? எங்கள் பாட்டோடா எங்கள் தாத்தா இல்லா நான் ஒரு 3 நாடு தரமத்தான் பண்ணணும். அது மாதிரி பிறந்து சந்திரகுல பரம்பரை எங்களுக்கு. இது எங்கள் நாடு இருக்கு தெரியுமா? இல்லையா? இப்போ என்ன இருப்பா அஸ்திராபுரம் அத்தியமா நகரம்னு வெளில துரியோர் ஆட்சிக்கு பிறகு அத்தியமா நகரம் அஸ்திராபுரம். அஸ்திராபுரம் புரியுதா? டெல்லி அத்தியமா நகரமே இருக்கப்பட்டது. இந்த நாடகத்தையே பிரதட்சணா அப்படிப்பட்டு தான் ஆடுறான். பிரதிஷ்டான்புரம். ஐயோ புரு சக்கரவர்த்தி ஆள் முதல் பிரதிஷ்டானபுரம். கங்கனுக்கு புதன், புதனுக்கு பூர்வன். 2வது தலைமை தான் பிரதிஷ்டானபுரம். பாடல அங்கே போய் சைபராகிட்டு பாடல. மாநிலத்தை ஆள்வதற்கு பிள்ளை வேண்டி மனமுச்சா வர்ணதேவதையால் ஆகும் காணும் செய்ய வாய் நண்டக்கூடாது. ஏன்னா அப்பயே அவங்க கூட சேர்ந்துருக்கணும். சேராது இடம் சேர்ந்து என்னமோ ஆயிட்டா இல்லையா? அது மாதிரி தப்பு இல்லை. பிரதிஷ்டானபுரம் புரு சக்கரவர்த்தி ஆள் முதல் பிரதிஷ்டானம். புரியுதா? இப்போ கிடையாது. இப்போ அஸ்திராபுரம் துரியோர் ஆள் போய் அத்தியமா நகரம். ஆமாம் அது மாதிரி இருக்கப்பட்ட கேள்விப்பட்ட மண்ணாய் விளங்கி தஞ்சக்குல மரபு தஞ்சக்குல மண்ணை விளக்க முடியாது. தந்தை இருக்கிறாரே யார் தெரியுமா? யாரு? மன்னர் மன்னர் கோட்டியிருக்கின்ற செங்கோல் செலுத்தி வர முடியாது. என் தந்தை இருக்கிறாரே பிரதீபம் தந்தை துணிதையை மாலையிட்டு மலைக்கோலம் தரித்து தவிர்க்கப்பட்ட பிள்ளை. பெயரோ சந்தனு. பேரோ சந்தனு. பெயரை பெற்று நாடுமை பொருளமாய் விளங்க முடியாத காலத்தில் என்னை கண்டா மாற்றி இந்த நாடகத்தை எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேருங்க? முதல் வரி பாட்டு வாத்தியார் பாட்டு. இது யாரு தெரியுமா? யாரு? இது அம்புவியார். ஓ பேர் என்ன? அம்புவியார். அம்புவியார்னா ஒரு நாடகம் வாத்தியார். அவர் ஒரு வாத்தியார். காசு எழுதியிருக்காரு. ஆமா எழுதியிருக்காரு.
இந்த மாதிரி நம்ம சமூகத்தார் இருந்தார் சண்முகாஜன். ஆமா. அவரும் சந்தனம் எழுதிக்க. ஆஹா. அதெல்லாம் பார்த்து ஆ. சீரடை செய்து செய்து நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓஹோ நம்ம பசங்க. ஆ. எல்லாம் ஆயுதாட்சி வச்சேன். ஆ. அப்படிங்களா? ஆ. அதான் நம்ம வாத்தியார் நாளைக்கு மட்டும் தான் முன்ன பாடணும். ஆமா. அந்த மாதிரி ஆ. இருக்கமையா சந்தனம். சந்தனங்களை பெற பெற்று பெற்று. 4 மணி பொழுது ஒன்றமாக மறுபடியும் கலக்கலை. ஆ. வா. என் தாயா இருக்கப்பட்ட அன்னை பார்த்தது வாழ்க்கை கிற்கென்ற வளைக்கடைய சந்தான பாக்கியம். ஆமா. சந்தனம் பிறந்து விட்டாது என்று மார்பில் அணிந்திருக்கப்பட்ட என்னடா இதே மாறுதா? இதான் நீலமணி. இதா நீலமணி. நீலமணி. பார்த்தாரு தெரியுது. நீலமணி யாருக்குரியது? யாருக்கு உரியது? கும்பலக்கிணக்காரனுங்களா? கும்பரக்கிழங்காரன். கும்பத்தான். கும்பத்தான். நீலமணி. அத மாதிரி நீலமணியை மார்பில் அசைந்து அசந்து மறுபடியான காலத்தில் என்ன எப்படி என்றால் அஸ்திராபுரத்தை செங்கோர் செலுத்தி மறுபடியாக பிரதிபமன்னன் தாயா இணைக்கப்பட்ட சுனிதை சுனிதவனுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளையின் பேர் சந்துரு. இளவை எட்டு பருவம் 16 இருக்கப்பட்ட காலத்தில் அம்பாளை வழிபட்டு தாய் தந்தை சேவையை காண வேண்டும். புரியுதா? போலாம் கதை பெருசு முடியா.